அடுத்ததா எந்த கோவில் வழிபாடு? சுக்கிரன் வழிபாடு சொல்லியிருந்தீங்க. அது இல்லாம எந்த ஒரு கோவில் வழிபாடு சிறந்த பலன் தரும்? இவங்களுக்கு கோவில் வழிபாடுனா சுக்கிர பகவான் வழிபாடு தான் பண்ணணும். ஏன்னா, அந்த ஆயிலையும் சேர்த்து குடுக்குறாரு. ம். நவகிரகங்களில் ஒன்றான சுக்கிரன் பகவான் வழிபாடு பண்ணணும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான வழிபாடா நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, அவங்களுடைய மாமனார், மாமியார ரெஸ்பெக்ட் பண்றது. அதாவது இவருடைய 8ஆம் பாவம் மாமனார், மாமியாரையும் குறிக்குது. ஸோ இவங்க எந்த ஒரு செயல் பண்ண போறாங்க, இல்ல வெளியில போனாலும் அவங்களுடைய மாமனார், மாமியாருக்கு ஒரு மரியாதை குடுக்குறதோ, இல்ல அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி ஒரு திருநீர் பூசுறது, எதுனாலும் சரி. அவங்க தலையில கைய வச்சு "நல்லா இரும்மா, நல்லபடியா நீ போற காரியம் வெற்றி அடையும், நீ நல்லா இருப்பப்பா" அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். இவங்க எவ்ளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு போனாலும், அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லாம் சரியாகி, இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறும். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு ஆயுள் நீட்டிப்புக்கு என்ன பண்ணணும்? எந்த கோவில் வழிபாடு சிறந்த பலன் தரும்? அப்புறம் குழந்தை பாக்கியத்திற்கு இருக்கவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில என்ன மாரியான பலன்கள்லாம் தரும், கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி.